அவரும் அன்புள்ள மாண்புலியே என்ற தலைப்பில் தான் இந்த கவிதையை அமைத்து சென்றுள்ள மிக அழகான வரிகள். காதலன் காதலியை பாடுகின்ற அந்த சிறப்புகளை எடுத்து பாடுகின்ற ஒரு கவிதையாக இருக்கின்ற அன்புள்ள மாண்புலியே, அறிவான தேன்மொழியே, அழகான ஆரமுதே, அகமெல்லாம் உன்முகமே. அன்பு இருந்தா அகமெல்லாம் நிறைந்திருக்கும் என்ற ஒரு தோரணையில் அவர் இதை அமைத்திருக்கின்றார். கண் சுமிட்டும் தாரகையே, வெண்ணிலவின் ராணியே. எப்பொழுதும் நாங்கள் பெண்களை தாரகை, வெண்ணிலவு என்று சொல்வது அதை அவர் இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார். மருள வைக்கும் முன்னழகு மையல் கொள்ள வைக்கிறடி. மையல் என்று சொல்றது அன்பின் ஒரு உச்சமான நிலை. மருள வைக்கும் முன்னழகு என்னை மையல் கொள்ள வைக்கிறடி. கனிவான பார்வையிலே கரைந்துதான் போகின்றேன். கடிவாள கயல்களுள் நிலை தவறி விழுந்து. கடிவாள கயல்கள் என்று சொன்ன கடிவாளம், இந்த கண் கடிவாளமாக அவரை வேற இடத்தில் பார்க்க விடாமல் அவரை தன்னுக்குள்ள விழுத்தி வைத்திருக்கின்றது என்று அவர் இந்த கவிதையை அமைத்திருக்கின்றார். மீள சூழலிலே அகப்பட்ட திரும்பாய் ஆக்குறாயே, மீளவே நினைத்தாலும் அமிழ வைத்து போகிறாயே. நான் உன்னிலிருந்து விடுபட நான் நினைத்தாலும் ஆனால் என்னால் முடியவில்லையே என்ற ஒரு ஏக்கம். உன்னை விட்டு நான் போக முடியாமல் உன்னில் கட்டுண்டு இருக்கின்றனே என்ற ஒரு மிக அன்பின் ஆழத்தின் ஏக்கம் இந்த கவிதைகளில் மிகவும் ஆழமாக குறிப்பிட்டு இருப்பது சிறப்பாக காணப்படுகிறது. நெஞ்சத்தில் துடிப்பாகி நேசத்தை தருகின்றாய். நெஞ்சத்தின் துடிப்பில கூட அந்த பெண் காதல், அந்த பெண் தன்னோட கலந்திருக்கின்றாள் என்பதை மிக அழகான குறிப்பிட்டிருக்கின்றார். மனதினுள் வலியாகி நினைவினை திருடுகிறாய். கரம்பாக இனிக்கின்றாய், கனவுக்குள் மிதக்கின்றாய், கவலைகள் மறப்பதற்கு மருந்தாக மாறினாய். நோயும் நீயே, நோய்க்கு மருந்தும் நீயே என்ற ஒரு பாங்கில் இந்த கவிதையை அவர் அமைத்திருக்கின்றார். கவலைகள் மறப்பதற்கு மருந்தாக மாறினார். தனத்திலும் உயர்வாகி தவமாக கிடைத்தாயே. கரமான வாழ்வினையே கொடையாக தந்தாயே. உலகினிலே வாழ்ந்திட உறுதுணையாய் வந்தாயே. உன்னத உறவாகி உயிரினிலே கலந்தாயே என்று சொல்லி தன்னுடைய உயிரின கலந்த அந்த காதலியின் அன்பை மிக அழகாகவும் இறுக்கமான அழகான வசனுடைய சொற்களை பயன்படுத்தி அமைத்து சென்றுள்ளார். இவருடைய கவிதைகளில காணப்பட்ட ஒரு சிறப்பு நான் பார்த்த கடிவாள கயல்கள். அந்த கடிவாளம் மற்றவர்களை பார்க்க முடியாமல் அவரையே பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு காதலின் அது ஒரு உயர்ந்த நிலை. கடிவாளம் விட்டது போல் அவையே திரும்ப காதலியே அவர் பார்த்து கொண்டே இருக்கின்ற, மற்றவர்களை பார்க்க முடியாமல் இருக்கின்றது. நல்ல ஒரு உருவகமாக இருக்கின்றது. மாண்புலியே, தேன்மொழியே, தாரகையே என்று அந்த விழித்து பாடுகின்றதும் அழகாக இருக்கின்றது. எங்களுக்கு பிடித்தமான ஒருவரை நாங்கள் அது மாண்புலி இல்லாட்டாலும் மாண்புலி என்று சொல்லுவோம், தேன்மொழி இல்லாட்டாலும் அதை தேன்மொழியாக சொல்லுகின்ற அவருடைய காதலின் உயர்நிலை சிறப்பாக இருக்கின்றது. இதில் அந்த